ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, துன்பமும் துயரங்களும் கஷ்டங்களும் நிறைஞ்ச உன் வாழ்க்கைய இப்போது நீ சோதனை காலம் என்றுதானே கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் சோதனை காலம் முழுவதையும் முடிச்சு வச்சு நீ ஆசைப்பட்டபடி உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லமே. இனி நிச்சயமாக நீ நினைச்சதுதான் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. சோதனைகள் எல்லாமே நீ ஆசைப்படுறதால மட்டுமே வர்றது கிடையாது. துன்பமும் துயரமும் உன் ஆசை முழுமையாக நிறைவேற்றப்படாததால் தானே உனக்கு வந்தது. ஆக உனக்கான ஆசைகள் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறலைன்னா அதுக்காக கவலைப்படணும், கண்ணீர் விடணும்னு ஏதாவது இருக்கிறதா என்ன? எதை எப்போது செய்யணும்னு எனக்கு தெரியும்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. இப்போது உனக்கான ஒரு விஷயம் நீ நினைச்ச மாதிரி நடக்கல. அதனால நீயாகவே மனசு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு, சாயப்பா என்னால தாங்க முடியல, எனக்கு இந்த கஷ்ட காலத்தையும் சோதனை காலத்தையும் முடிச்சு வைங்கன்னு கேட்கிற. நான் ஒரு தெளிவான உண்மையை உனக்கு சொல்லட்டுமா? ஒரு மனிதன் தெளிவாக சிந்தனை செய்கிறான் அல்லவா, அதுதான் அவனுக்கான சிறப்பான சொத்து. நீ எந்த விஷயத்தை எப்படி சிந்தனை செய்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்வில் நன்மையும் தீமையும், துன்பமும் துயரமும் கஷ்டமும் இன்பமும் எல்லாமே அமைது. எது நடந்தாலும் எல்லாம் அப்படிதான் நடக்கும், ஆனா சரியாயிரும்னு உன் மனசுக்குள்ள தைரியமும் துணிவும் இருந்தால் நிச்சயம் உனக்கான தலையெழுத்து நல்லபடியாகவே நடக்கும். ஆனா நீயோ சின்ன சின்ன விஷயம் நடக்கல, நீ ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு உடனே மனம் முழுக்க கஷ்டங்களையும் கவலைகளையும் பாரமா சுமந்துக்கிட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தப்பட்டினா உன் வாழ்வில் எப்படி இன்பம் வந்து சேரும்? மனித மனம் என்பது ஒரு கற்பக விருட்சத்தை போன்றது. நீ ஒரு சின்ன விஷயம் நல்லதா நினைச்சினா உன் மனசுல அந்த சின்ன விஷயமே பெருசா மாறி உன் வாழ்க்கையிலே எல்லாம் அழகா தெரியற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ கஷ்டப்பட்டினா அதுவும் கற்பக விருட்சம் போல உன் வாழ்க்கையே கஷ்டமா போன மாதிரியும் எல்லாமே உனக்கு தவறாகவே நடந்து நீ தோத்து போயிட்ட மாதிரியும் உனக்கு தெரியும் என் செல்லமே. எவ்வளவு விஷயம் அது சின்னதோ பெருசோ எல்லாவற்றையும் தீர்மானிப்பது உன் மனம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசு எப்பவுமே புத்துணர்ச்சியாக ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லாரும் உன்னை கைவிட்டு போயிட்டாங்க, உனக்கு உதவவும் நல்லது செய்யவும் யாரும் இல்லைன்னு நீயாகவே தவறாக நினைத்து கலங்க வேண்டாம். யார் உன்னை கைவிட்டாலும் உன் சாயப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு. உன் உள்ளத்திற்குள் நான் இருக்கும்போது உன்னை யாருமே கீழே சரியவிட முடியாது அல்லவா. ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உனக்கு எல்லா வகையிலும் என் துணை நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. என் அன்பு குழந்தையான உனக்கு தேவையானதை செய்யாம வேறு யாருக்கு நல்லது செய்ய போறேன்? விதியால உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் சுருண்டு கிடந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில இப்போது சந்தோஷம் மிக பெரிய அளவில் வந்து சேரப்போகுது. நீ சலிப்படையாம முன்னேறிப்போ. கூடிய விரைவில் சிகரத்தை தொட்டு விடுவாய் என் செல்லமே. நெருப்பானது எப்படி தங்கத்தை தூய்மைப்படுத்துமோ அதுபோல உன்னுடைய இன்னல்களும் சவால்களும் சேர்ந்துதான் உன்னை வலிமைப்படுத்த ஆளாக மாத்த போது. கண்ணீரும் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும். நீ எப்போதும் தைரியமா ஆளா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். தேவையில்லாமல் அழுது சோர்ந்து போகாதே. நீ கண்ணீர் விட்டு கலங்குவதாலோ அல்லது வருத்தப்படுவதாலோ உன் வாழ்க்கையில எந்த நல்லதுமே நடக்க போறதில்ல. எப்படி இருந்தாலும் உன் வாழ்வின் சுமைகளை நீ சுமந்துதானே ஆக வேண்டும். கஷ்டப்பட்டு அழுது வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே சுமப்பதை காட்டிலும் என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு சுமக்க தயாராக இருந்தால் அதில் உனக்கு எந்த சிரமங்களும் இருக்காது என் செல்லமே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சாயப்பா, என்னுடைய கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வைங்கன்னு நீ என்னை மனமுருகி வழிபட்டு வேண்டினாலே போதும். உன் கஷ்டம் எல்லாம் பனித்துளி போல உருகி ஓடிவிடும் என் செல்லமே. நீ நினைச்சத உன் சாயப்பா நடத்தி கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு காத்திரு. உன் கஷ்டகாலமாக இருக்கக்கூடிய இந்த சோதனை காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வாழ்வில் எல்லாம் சரியாக நடக்கும்படி யானை பலத்தை உனக்கு தருவேன். நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு தேவையான ஆற்றலையும் மன தைரியத்தையும் சக்தியையும் உனக்காக நான் கொடுக்க போறேன். என் மீது நீ நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாமே சரியாகி நீ சாதனை படைப்பாய். ஓம் சாய்ராம்.